தங்கராஜ், வயசு 47, ஃப்ரம் வெள்ளூர். அதாவது இனிஷியலாக வந்து சிஎம்சியில் போடுது, அதாவது கண் வீக்கமாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஐ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து கண் செக் பண்ண வந்து கண்ணுலாம் வந்து நார்மலாக இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சிடி ஸ்கேன் எடுக்க சொல்ல வந்து கண்ணுக்கும் மூக்குக்கும் சென்டரில் வந்து கட்டி மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போனோன்னே அவங்க வந்து ஸ்கேன்லாம் பண்ணிவிட்டு பயாப்சி பண்ணிவிட்டு இப்போ வந்து லைட்டாக வந்து கேன்சர் வர மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், யூடியூப்பில் வந்து அந்த புனர்ஜென் பார்த்தோம். ஆக்சுவலாக நான் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்துனே வந்தேன் சார். சரி, எனக்கு வந்து இங்கே நல்லாயிருக்கும் மனசுக்கு வந்து பிடிச்சிருச்சு. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து அப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டேங்க. அவர் வந்து திருவள்ளூர், அவர் புதிய டிவியில் வேலை செய்கிறாரு. அவரும் எல்லாரையும் அந்த வந்து சில ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து லாஸ்ட்டில் இங்கே தான் வந்து கொஞ்சம் செட் ஆச்சுன்னு சொன்னார். அதனால் எனக்கு வந்து முழு நம்பிக்கை வந்தது. அப்புறம் வந்து மேம் பார்த்தேன், அவங்களும் வந்து அதான் சில வந்து ஃபுட்டுலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து 1 மந்த் வந்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அந்த 1 மந்த்லேயே வந்து கண் வீக்கெல்லாம் குறைஞ்சிடும், அந்த அதிகமாக ஸ்வெட்டிங் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் மந்த்து வந்து மறுபடியும் வந்து டேப்லெட் வாங்கி சொல்லியிருக்காங்க. கண் வந்து வீக்கமாக இருந்தது, 2 மந்த்தாக வீக்கமாக இருந்தது. நான் வந்து 4 வந்து கண் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து கண்ணு மட்டும்தான் செக் பண்ணதில், அதுக்கப்புறம் சிடி ஸ்கேன் எடுத்தவொடனே தான் வந்து கண்ணு கீழே மூக்குக்கும் சென்டரில் வந்து கட்டியமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, நான் உடனே இங்கே தான் பிடிச்சி இருக்குது, அதான் நம்பிக்கை வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நான் அப்படியே கிளம்பி போனேன். பசி இல்லை. அப்புறம் வந்து நைட்டில் வந்து தூக்கம் கொஞ்சம் வந்து கம்மியாக வருது, அந்த ஒரு படப்படப்புலாம் இருந்தது. இப்போது காலையில் வந்து இட்லி, சில டைம் வந்து தோசை அது மாதிரி எடுப்பேன். அப்புறம் மதியம் வந்து சாதம், அந்த சாதம் பொரியல். அப்புறம் வந்து நைட் டிஃபன். அந்த வலி வந்து இங்கே இருக்குங்க, கண்ணுக்கு மேலே இங்கே இருக்குது. அப்புறம் லைட்டாக இங்கே வலி இருக்கும். அப்புறம் பல்லுலாம் கொஞ்சம் ஜிவுன்னு மாதிரி இருக்குது. அந்த டாக்டர் சொன்னது வந்து அதாவது அடுத்த மந்த்துக்குள்ளே எல்லாம் சரியாயிடுன்னு ஒரு நம்பிக்கை வந்து